பொறுமை மட்டும் தேவை. அந்த பொறுமை இருந்ததுன்னா நமக்கு அள்ளி கொட்டும். எஸ்பெஷலி சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு சுக்கிரதசை இருந்ததுன்னா அவர்கள் எல்லாத்தையும் சாதிப்பார்கள். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எதெல்லாம் முயற்சி எடுக்கிறீர்களோ அதுவே கொட்டாது. கூடைய பிரச்சனை கொட்டுன்றாங்களே, கூடைய பிரச்சனைலாம் கொட்டாது. அது அந்த காலம், எந்த காலத்தில் கொட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு பலன் தரும். எந்த முயற்சியாக இருந்தாலும் சரிதான், அந்த முயற்சி உங்களுக்கு பலன் தரும். சில பேருக்கு, சில அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் நல்ல ஏற்றத்தை தரும். சுக்கிரதசை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா, எஸ்பெஷலி அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களுக்கு சுக்கிரதசையில் இருந்தாங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கம் தாக்கமே இல்லை, ஏற்றம் தான், ஏற்றமும் மாற்றமும் தான். எம்எல்ஏவாக இருந்தால் மினிஸ்ட்ரி போஸ்ட் கிடைக்கும். ஆர்டினரியாக இருந்தால் எம்எல்ஏவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு எம்எல்ஏ போஸ்ட் கிடைக்கும்னா நீங்கள் நின்னீங்கன்னா எம்எல்ஏ ஆகிடுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. அது எம்பியாக இருந்தால் ஒரு 2 வருடத்துக்குள்ளே, இந்த 1.5 வருடத்துக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக மினிஸ்ட்ரி போஸ்ட் கிடைக்கும். இதெல்லாமே இந்த சனியினுடைய தாக்கத்தால் சுக்கிரனுடைய தசையில் இருப்பவர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கு நன்மை கிடைக்கும். நல்ல உலகம் போற்றக்கூடியதாக ஆன்மீகவாதிகள் பிரபலமாவார்கள். அது யூடியூப் வழியாக பிரபலமாகலாம். நான் இப்போ சொல்கிறேன் அந்த மாதிரி. தயவு செஞ்சு இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதே அழுத்துங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன தோன்றதோ கமெண்ட்டில் போடுங்க. வரக்கூடிய காணொலிகளில் அதை பார்க்கலாம். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி